ஜோதிடம்ங்கிறது கடல் போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? இப்போ ராகு தசையில ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு புத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு 2, 3 புத்தி இருக்கு. அதுல சனி புத்தி ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த ராகு தசை சனி புத்தி எல்லாத்துக்கும் கெடுக்குமா அப்படின்னா கெடுக்காது. சரி, எல்லாத்துக்கும் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. அப்ப ராகு சனி ஒருத்தருக்கு பாதிக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இன்னொரு ஜாதகத்துல ராகு தசை சனி புத்தியில ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆயிருப்பான். இப்ப எதை தாண்டா எடுத்துக்கிறது நாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் வரும். அப்ப ராகு சனி பாதிக்கும்ங்கிறது ரைட்டா இல்ல தவறா அந்த விதி அப்படின்னா அது சரி. அதே மாதிரி அள்ளி கொடுக்குங்கிறதும் சரி. அப்ப யாருக்கு கொடுக்கும் யாருக்கு கெடுக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுதான் மெயினான டெக்னிக் இதுல. சார், ராகு தசை சனி புத்தி நடக்குதுன்னா சனியும் ராகுவும் மியூச்சுவலா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது, சனி ராகுவை பார்க்கறது அல்லது ராகு சனியை பார்க்கறதுங்கிறது, யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட போதும். சாரத்துல பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது, 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறதுங்கிறது, இந்த காம்பினேஷன்ல இருந்துச்சுன்னா அந்த ராகு திசை சனி புத்தி அவங்கள சுழுக்கு எடுத்துரும். சரி, இது இந்த ராகு தசை சனி புத்தி நடக்குது, ராகு சனி சேர்ந்து தான் இருக்கு. ஆனா சிலருக்கு யோகமா இருக்கும். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, இங்க சனி வக்கரமா இருக்கணும், அல்லது ராகுவுக்கும் சனிக்கும் வீடு கொடுத்த கிரகம் ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்கணும், அல்லது ராகுவும் சனியும் ஷஷ்டாஷ்டமா இருக்கணும் 6, 8, 12ன்னு, அல்லது ராகுவும் சனியும் குரு பார்வையில் ஒன்னா சேர்ந்துருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் இருந்துச்சுன்னா அந்த ராகு திசை சனி புத்தி யோகத்தையும் கொடுக்கும், தோஷத்தை கொடுக்காது சார்.